Today we will discuss about Python data types. Python இருக்கக்கூடிய data types என்னன்றது பார்க்க போறோம். Data can be of many types. Data வந்து many types இருக்குது. அதுல ஃபண்டமெண்டலா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா character, integer, real, strings மாதிரி நிறைய datas இருக்கு. First dataனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். What is data? Data is a raw fact ன்னு சொல்லுவோம். Like person, place, things. ஒரு ஆளை பத்தி இருக்கலாம், ஒரு இடத்த பத்தி இருக்கலாம், ஒரு பொருளை பத்தி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத என்னன்னு சொல்றோம், நம்ம டேட்டான்னு சொல்றோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா உங்க டீட்டெயில்டா டேட்டான்னு என்னன்னு கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுடைய டைப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பைத்தான் டேட்டா டைப்ஸை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு என்ன யூசேஜ்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். நம்ம பிஃபோர் யூ லேர்ன் ஹவ் யூ கேன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன் பைத்தான். அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நிறைய டைப் இருக்கு. அது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம அது அப்ளை பண்ணுறோம், டேட்டாவை அப்ளை பண்ணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் தெரிஞ்சுட்டா தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம தென் டு ஹேண்டில் ஏ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டேட்டா, ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை எந்த இடத்துல எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, வேரியஸ் டேட்டா டைப் சப்போர்ட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பைத்தான் டேட்டா டைப்ஸ். பைத்தான் டேட்டா டைப்ஸ் கிளாசிஃபைடு இன்டு 4 டைப்ஸ்: நம்பர்ஸ், நன், சீக்வன்ஸ், மேப்பிங்ஸ். First one, numbers. Numbers further are classified into 3 types. First one, integer. Second one, floating point. Third one, complex. Integer further are classified into boolean type classify பண்ணிருக்காங்க. Second data type என்னன்னா none. Noneன்றது ஒரு empty value. அதாவது ஒரு எந்த வேல்யூமே கொடுக்கல, அது எம்டியா இருந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நன்னு சொல்லுவோம். எம்டி வேல்யூ அல்லது empty statement சொல்லுவோம். Third one, sequence. Sequence classified into 3 types: string, tuples, list. Mapping classified into another one type. It is called the dictionary. இப்போ நம்ம data types one by one டீடைலா பார்க்கலாம். அதுல built-in data types, அதாவது நம்ம ஃபண்டமெண்டலா பயன்படுத்தக்கூடிய data types என்னன்னு பார்த்தீங்கன்னா numbers and strings. ஆனால் பைத்தானில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு 3 டேட்டா டைப்ஸை பார்க்க போகிறோம். அது என்னன்னா லிஸ்ட்டு, டப்பிள் அண்டு டிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் நம்பர்ஸ். நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்பரில் பாருங்கள் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டீஜர்ஸ், பூலியன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர். அதாவது ஹோல் நம்பர் மீன்ஸ் முழு எண், ஒரு முழு எண்ணா இருக்கணும். இப்போ 1ன்றது ஒரு முழு எண், 5ன்றது முழு எண், 15 ஒரு முழு எண், 789ன்றது முழு எண், 0 இட் இஸ் ஆல்சோ ஏ இன்டீஜர். ஓகேங்களா? அதாவது பாருங்க, இன்டீஜர்ன்றது என்னன்னா ஒரு ஹோல் நம்பரா வரணும். அதாவது ஃப்ராக்ஷனல் வேல்யூ, டெசிமல் வேல்யூ, பவர் வேல்யூ வராம ஒரு ஹோல் நம்பரா வந்ததுன்னா it is called as the integer சொல்லுவோம். Second one, boolean. Booleanன்றது அதனுடைய வேல்யூ true or false, yes or no, on or off இது மாதிரி பயன்படுத்துவாங்க. This represents the truth value. Truth value true or false. இந்த மாதிரி இந்த true or falseக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த boolean data type. Third one, floating point. நம்ம floating point பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்ல படிச்சுட்டு வந்துருக்கோம். floating pointன்றது என்ன, இந்த டெசிமல் வேல்யூ, அதாவது 12.0 அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு floating value. A number having fractional part. Fractional partன்றது ஒரு values கொடுத்துட்டு in betweenல ஒரு decimal இருந்ததுன்னா it is called the floating point சொல்றோம். இப்போ 7.5 it is called the floating point. 7.25 it is also called the floating point. அது மாதிரி இந்த டாட் வச்சு வந்ததுன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா floating point value சொல்றோம். Final one, complex number. A pair of floating point number. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, a equal to 0 plus 3.1j. இந்த j தான் என்னன்னு சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்றோம். கம்பைன் வித் த floating value ஆர் இன்டீஜர் வேல்யூ, அது கூட கம்பைன் ஆகி வர்றதை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஜென்ரலா பாருங்க, நம்பர்ஸ் used to store numeric value.
ஜென்ரலாக நம்பர்ஸ் என்ன வேல்யூ யூஸ் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், நியூமெரிக் வேல்யூ யூஸ் தான் அது ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். A string can hold any type of character. ஸ்ட்ரிங் பாருங்க எந்த மாதிரி கேரக்டரை வந்து அது ஹோல்டு பண்ணுதுன்னா லெட்டர்ஸாக இருக்கலாம், டிஜிட்ஸு அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, பட் என்க்ளோஸ்டு வித் த டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். இந்த மாதிரி கோட்ஸுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னவே இட் இஸ் கால்டு த ஸ்ட்ரிங். இப்போ டபுள் கோட்ஸுக்குள்ளே ஏ பி சிடின்னு கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஏ வேலிட் ஸ்ட்ரிங் கேரக்டர். இங்கே டபுள் கோட்ஸுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், 1 2 3 4 சொல்லிட்டு டிஜிட்டில் வாங்கியிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்ட்ரிங் கேரக்டர். சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா $, சி ஹெச்ஏன்னு வாங்கியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்ட்ரிங் கேரக்டர்னு சொல்கிறோம். நம்ம சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே அல்லது டபுள் கோட்ஸுக்குள்ளே எனி வேலிட் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், இல்லை டிஜிட்ஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், அது என்க்ளோஸ் பண்ணியிருந்தாவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே. Next one, tuples. Tuples are represented as a group of comma-separated values of any data type within parentheses. Tupleன்றது nothing but ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அந்த வித்தின் ஏ ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த கம்மா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த 1 and 2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், செப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த செப்பரேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ஒரு 5 வேரியபிள் இருக்குது. இது ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த வேரியபிளினுடைய வேல்யூ, இந்த வேரியபிள் வேல்யூ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா வித்தின் ஏ பேராந்தீசிஸ்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வித்தின் ஏ பேராந்தீசிஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் கால்டு த டப்பிள்ஸ். ஓகேங்களா? அது எப்படி வரலாம் பாருங்க, டிஜிட்ஸும் வரலாம், கேரக்டர் ஸ்ட்ரிங் வேல்யூவும் வரலாம். ஓகேங்களா? எப்படி வந்து கேரக்டர் யூஸ் பண்ணாலும் சரி ஆர் இன்டீஜர் வேல்யூ யூஸ் பண்ணாலும் சரி, ஆனால் வித்தின் ஏ பேரந்திசிஸ் கொடுத்தோம்னா வேலிட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா இட் இஸ் கால்டு த டப்புன்னு சொல்கிறோம். இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், கியூ ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே ஏ கொடுத்துருக்குறாங்க, கமா சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே பி, கமா சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே சி, கமா சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே டி கொடுத்துருக்குறோம். மொத்தம் 4 வேரியபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. கியூவில் பாருங்கள் 4 வேல்யூ இருக்குது. என்னென்ன வேல்யூ, ஏ கமா பி கமா சி கமா டின்னு சொல்லிட்டு 4 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வர வேல்யூஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டப்புள்னு சொல்கிறோம். பாருங்கள், டப்புள்ஸ் வந்து ஒன்று இன்டீஜர் தான் வரலாமா இல்லை கேரக்டர் மட்டும்தான் வரணுமான்னு கிடையாது. இன்டீஜரும் வரலாம், கேரக்டர் வேல்யூ ஆர் அது ஸ்ட்ரிங் வேல்யூ வரலாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஜெனரல் இட் இஸ் கால்டு த டப்புள்னு சொல்கிறோம். Next one, list. List and tuples are represented as a group of comma separated values of any data type within square brackets. நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். எப்படி டேட்டா எப்படி இருக்கலாம், இன்டீஜராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். எனி டேட்டா டைப்ஸ் ஃப்ளோட்டிங் வேல்யூ கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் எப்படி இருக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், பி ஈக்குவல் டு 1, 2, 3, 4 சொல்லிட்டு 5 வேல்யூஸ் இருக்குது. இதில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கால்டு த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். செகண்ட் வேரியபிள் எக்ஸாம்பிள் பாருங்கள், கியூ ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏ, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பி, சி, டின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே நம்ம வித்தின் ஏ ப்ராக்கெட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, வித்தின் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் கால்டு த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் சொல்கிறோம் நம்ம. இதுவும் போத் ஆர் சேம் தான். டப்புள்ஸ் அண்ட் லிஸ்ட் போத் ஆர் சேம் தான். பட் ஏன்னா டப்புள்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம parenthesis யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட், டிக்ஷனரி. The dictionary is an unordered set of comma separated key colon value pairs within curly braces. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இதில் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, கீ அண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கும். அது எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஏ பிரேசஸ்குள்ளே இருக்கணும். இங்கே பாருங்கள், வித்தின் ஏ பிரேசஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஏ கோலன் 1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 1ன்றது ஏனுடைய வேல்யூ, ஏ ரெஃபரன்ஸ் வேரியபிள், 1 ஏனுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஏ கோலன் 1ன்னா ஏனுடைய வேல்யூ வந்து 1னுடைய ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு இதுக்கு மீனிங். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு டிக்ஷனரி வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். கீ கோலன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கீன்றது என்னென்னா ஏ பி சி டி, இதில் கொடுத்துருக்கிற ஏ பி சி டி தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம கீன்னு சொல்கிறோம். வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் 1, 2, 3, 4, 3, 1 இதுதான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம வேல்யூன்னு சொல்கிறோம். இப்போ ஏன்றது கீ, 1ன்றது வேல்யூ. இந்த மாதிரி பேரா வித்தின் ஏ பேராந்தீசிஸ்களை கொடுத்தாங்கன்னா
இட் இஸ் கால்டு த டிக்ஷனரின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே.